கருணா வைத்திய அதிகாரி சுகாதார மேம்பாட்டு பணியகர். நாம் இன்று கற்க இருப்பது மே 6ஆம் தேதி உலக எஸ்மா தினமாகும். இது ஜினா எஸ்மா என்ற நிறுவனத்தினால் ஒவ்வொரு வருடமும் மே 6ஆம் தேதி உலக எஸ்மா தினம் கொண்டாடப்படுகிறது. இவ்வருடத்தின் துணைப்பொருளாக அனைவருக்கும் எஸ்மா பற்றிய விழிப்புணர்வு, நோய் கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை அனைவருக்கும் சென்றடைதல் என்னும் துணைப்பொருளில் கொண்டாடப்பட இருக்கிறது. முன்னதாக இலங்கை நடத்தப்பட்ட ஆய்வின்படி 2021ஆம் ஆண்டில் செய்த ஆய்வில் 1,03,300க்கும் மேற்பட்ட எஸ்மா நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளார்கள். அவர்களில் இளம்பிராயத்தினர், அதாவது 10 தொடக்கம் 19 வயதுக்குட்பட்ட இளம்பிராயத்தினருக்கு 11% எஸ்மா ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக இளஞ்சிறுவர்களுக்கு 6.9%, மற்றும் வயது வந்தோர்களுக்கு அடால்ட்ஸ் அவர்களுக்கு 6.6 என்ற சதவீதத்திலும் நோய் ஏற்படுகிறது. மற்றும் மரணத்துக்கான காரணிகளாக பார்க்கும்போது சுவாச தொகுதி சம்பந்தமான மரணங்களுக்கு 2வது மிகப்பெரிய காரணம் இந்த எஸ்மா நோயாகும். மற்றும் எஸ்மா பற்றி அறியும் போது எஸ்மா பற்றிய நோய் அறிகுறிகள் தெரிந்திருத்தல் மிக முக்கியம். எஸ்மா என்பது எஸ்மாவின் நோய் அறிகுறிகளாக தொடர்ச்சியாக ஏற்படும் இருமல், பொதுவாக வறட்சியான இருமல், இரவு நேரங்களில் ஏற்படும் மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய இந்த இருமல், மற்றும் மார்பில் இறுக்கம், மூச்செடுப்பதில் கஷ்டம் மற்றும் தொய்வு, ஒரு வேறுபட்ட ஒலியில் ஏற்படும் இருமலாக இந்த இருமல் இருக்கிறது. இது சுவாச தொகுதியில் ஏற்படும் ஏற்படும் இறுக்கத்தினால், சுவாச தொகுதியில் ஏற்படும் இறுக்கத்தினால் இந்நோய் ஏற்படுகிறது. இது மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றக்கூடக்கூடியது. மீண்டும் இது எஸ்மா நோயை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டு இருக்கும். பொதுவாக இரவு நேரங்களில் இந்த எஸ்மா நோயின் தாக்கம் கூடுதலாக இருக்கும். இதற்கான ஏதுவான காரணிகளாக 2 விதமான காரணிகளை கூறலாம். அலர்ஜி அல்லது ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட காரணிகள், அதாவது வாயு மாசடைதல் மற்றும் கெமிக்கல்ஸ், மற்றும் மிருகங்கள், பூனை, நாயின் ரோமங்கள், மற்றும் தாவரங்களில் ஏற்படும், மரங்களில் ஏற்படும் துளிர்கள், பாலன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனாலாக அது போன்ற காரணிகள் மற்றும் சுற்றாடலில் ஏற்படும் மாசடைதல் போன்றவை முக்கியமான காரணிகளாக இருக்கிறது. அடுத்த காரணிகள் ஒவ்வாமை தவிர்ந்த வேணிய காரணிகள் இதற்கு வழிவகுக்கின்றது. பொதுவாக மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் நோய், எஸ்மா நோய்க்கு ஒரு இதுவான காரணியாகும். அதை தவிர ஜெனட்டிக்ஸ், பரம்பரையில் ஏற்படும் மாற்றங்கள். பொதுவாக 21 வகையான ஜீன்கள் இந்த எஸ்மா நோயுடன் தொடர்புபட்டதாக இருக்கிறது. இதெல்லாம் இதற்கான ஏதுவான காரணிகள். மற்றும் நமது வருடத்தின் உலக எஸ்மா தினத்தின் துணைப்பொருளாக ட்ரீட்மெண்ட், அதாவது ஒழுங்கான முறையில் ஒழுங்கான விதத்தில் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கொள்வது, சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக முக்கியமாகும். உங்களுக்கு தெரியும், எஸ்மா நோய்க்கான சிகிச்சையாக இன்ஹேலர்ஸ் பாய்வு, அது ஒழுங்காக முறையில் இந்த இன்ஹேலர்ஸ் பாவிப்பது மிக முக்கியமாகும். இதுதான் இந்த வருடத்திற்கு முக்கியமான துணைப்பொருளாக கருதப்படுகிறது. நன்றி.